எல்லோருக்கும் வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான கறி குழம்பு, அப்புறம் ஒரு அவிச்ச முட்டை, அவ்வளோதான் மக்களே. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கிரேவி அந்த மாதிரி வறுவல் எதுவும் கிடையாது. ஒன்லி கறி குழம்பு மட்டும்தான். பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வாங்க சாப்பிடலாம். அருமையான கறி குழம்பு, வேறு லெவல், செம்மையாக வச்சுருக்குறாங்க. ஆனால் என்ன ஒரு குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்புல முருங்கைக்காய் போடல, அதுதான் ஒரு குறை. பொதுவாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, கறி குழம்பு வச்சாலே அதில் வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் போடுவாங்க. பட் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் முருங்கைக்காய் கிடைக்காதனால எங்கள் வீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை மரம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பூ வச்சுருக்கு, ஆனால் வந்து முருங்கைக்காய் இல்லை. ஸோ அதனால் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் போட்டு ஒரு அருமையான கறி குழம்பு வச்சுருக்குறாங்க. சிக்கன் தான் பார்த்துக்கோங்க. அப்புறம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவிச்ச முட்டை. ஸோ எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த கறி குழம்பு அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி இதெல்லாம் செஞ்சாக்க முட்டை வைக்கிறது வழக்கம். ஸோ அதே மாதிரி எனக்கு ஒரு முட்டை வச்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டையோட இந்த சிகப்பு கருவு இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் கருவு, அது நிறைய பேர் வந்து பிடிக்காது சாப்பிட்றதுக்கு. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கருவை சாப்பிட்றது ரொம்ப 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 பிடிக்கும். குறிப்பாக அந்த மஞ்சள் கருவில் கொஞ்சமாக எடுத்து அப்படியே இந்த சாப்பாட்டில் வச்சு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மஞ்சள் கரு சாப்பிடவே மாட்டாங்க. உண்மையாக சொல்லணும்னா டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 25 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது அவங்க ஒரு 5 முட்டையாவது சாப்பிட்றணும்னு சொல்கிறாங்க. அவிச்ச முட்டை மஞ்சள் கருவோடு சேர்த்தே பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டையாவது குறைஞ்சது சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்வெஜ் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கறி இருக்கு இல்லைங்களா, மட்டன், சிக்கன், பீஃப் இந்த மாதிரி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 கிலோவாவது, ஒரு 400 கிராமாவது சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து சாப்பிட்றோன்னா இப்போ எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் முட்டைன்னா ஒரு ஆளுக்கு ஒரு முட்டை அவ்வளோதான் தருவாங்க. இல்லை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை தருவாங்க. ஏன்னா நம்மளோட கல்ச்சர், நம்மளுடைய சாப்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் அந்த மாதிரி இருக்குது. கறி சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு கறி எடுத்தாங்கன்னா அந்த ஒரு குடும்பமே சாப்பிட்றோம். அந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாம் இருக்கிறோம். நம்மளை வந்து அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ற விஷயத்துலலாம் வந்து மோஸ்ட்லி நம்மளை பழக்கப்படுத்தலை அப்படின்றது தான் உண்மை. நீங்களுமே இந்த வீடியோ பார்க்குற உங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா 1 கிலோ எடுப்பாங்களே, 2 கிலோ எடுத்தாங்கன்னா இந்த டோட்டல் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சாப்பிடுவாங்க. இப்போ சிக்கனா ஒரு ஆளே பார்த்திங்கன்னா 1 கிலோ அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சு கிரேவி செஞ்சு வச்சா 1/2 கிலோ 1 கிலோ ஒரு நபரே சாப்பிட்ருவார். ஸோ அதேமாதிரி முட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இந்த சைனீஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பாருங்கள். அவங்க வந்து இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்பொழுது அதில் அவிச்ச முட்டை வச்சுருப்பாங்க. அவங்களுடைய அந்த சாப்பாட்டு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5 முட்டை 6 முட்டை வச்சுருப்பாங்க அவிச்ச முட்டை. ஒரு வேலைக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க 5 முட்டை 6 முட்டை சாப்பிடுவாங்க ஒரு நபர். சிக்கன் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை சாப்பிடும்போது ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 6 கிலோ கிட்ட கறி ஒரு ஆளே சாப்பிடுவாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா டாக்டர்ஸுமே அப்படி தான் சொல்கிறாங்க.
ஒரு ஒரு நபர் இருக்காருன்னா அந்த அளவுக்குலாம் சாப்பிட்டா தான் வந்து உடம்பு நல்லா அதுக்கான ப்ரோட்டீன்லாம் உடம்புக்கு கிடைக்கும், நல்ல ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்னஸாக இருக்க முடியும், அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ட்ரென்த்தாக ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம நாட்டு கல்ச்சரில் வந்து நம்மளை அப்படி பழக்கலை, அதுதான் உண்மை. ஒரு 3 முட்டை வச்சா கூட நம்மளாம் என்ன செஞ்சுருவோன்னா, ஒரு முட்டை எடுத்துக்கிட்டு நம்ம பக்கத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். நீங்கள் ஒரு முட்டை சாப்பிடுங்க, எனக்கு போதும். கறி நிறையா வச்சா போதுன்ற அளவுக்கு மட்டும் அந்த சாப்பாட்டுக்கு நம்மளாம் எப்படி சாப்பிட்றோன்னா, இந்த கறி இதெல்லாம் வந்து அந்த சாப்பாட்டுக்கு தொட்டுக்கன்ற மாதிரி தான் சாப்பிட்றோம். அந்த சாப்பாடு ஒரு வாய் வச்சுட்டா அதில் கறியில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றது, அந்த மாதிரி தான் வந்து நம்மளாம் பழக்கப்படுறோம். அதே வந்து வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து அது ஒரு ஃபுட்டாகவே சாப்பிட்றாங்க. கறி 1/2 கிலோ 1 கிலோ, முட்டை 5 10 ஒரே வேலைக்கு, இந்த மாதிரி தான் வந்து அவங்களெல்லாம் வந்து பழக்கப்படுத்தியிருக்காங்க. பட் என்ன தான் அப்படி சாப்பிடுன்னு சொன்னாலும் இப்போ நாளைக்கே வந்து நம்மளை வந்து மாற்றிக்குங்க, நீங்களும் 1/4 கிலோ 1/2 கிலோ சாப்பிடுங்க அப்படின்னா, முட்டை ஒரே வேலைக்கு 5 முட்டை சாப்பிடுங்கன்னா அது நமக்கு வந்து ஒத்துக்காத ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரே வேலைக்கு நீ 5 முட்டை சாப்பிடு டெய்லியும் அப்படின்லாம் சொன்னிங்கன்னா இது திகட்டிடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் உள்ள நான்லாம். எனக்குலாம் வந்து ஒரு முட்டை ஓகே, இல்லை அதிகபட்சம் எப்போயாவது ஒரு வாட்டி 2 முட்டை ஓகே, அந்த ரேஞ்சில் தான்ப்பா நான்லாம் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரே வேலைக்கு நீங்கள் வந்து ஒரு 5 அவிச்ச முட்டை சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்டு உண்மையாலுமே இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கறி குழம்பு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் கறி குழம்பு வச்சாக்கா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றலை. என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று எங்கள் வீட்டில் வந்து மிக்ஸி வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் வந்து தேங்காய் வந்து போடாமல் சிம்பிளாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் குழம்பு நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு. பட் தேங்காய் அரைச்சி ஊற்றலை, இன்னொன்று முருங்கைக்காய் போடலை. பட் எனிவே அருமையாக தான் இருந்துச்சு. இது வரைக்கும் என்னுடைய சேனலில் ஒரு 370 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த 370 பேருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலில் நான் அதிகமாக போட்ட வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அதிகமாக வந்து மீன் குழம்பாக தாங்க இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டில் அதிகமாக வைக்கிற குழம்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு. அடுத்தது நம்ம சேனலில் நான் அதிகமாக போட்ட வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி குழம்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு, அடுத்தது கறி குழம்பு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரசம், கருவாட்டு குழம்பு வந்து அதிக வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், இந்த மாதிரி புளிக்குழம்பு இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மீன் குழம்பாக இருக்கும், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கறி குழம்பாக தான் இருக்கும். அந்த கறி குழம்புல எது அதிகமாக நான் போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டனா சிக்கனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக்கன் வீடியோஸ் வந்து நிறையா போட்டிருப்பேன். அப்புறம் பிரியாணி வீடியோஸுமே நிறையா போட்டிருப்பேன். ஸோ மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு பாருங்கள் மக்களே. அண்டு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து மீன் குழம்பாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மீன் குழம்பு வைக்கல. அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன குழம்பு வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வாழை இலையை பற்றி சொல்லி ஆகணும். இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச மரத்தில் கட் பண்ண வாழை இலை தாங்க. எனிவே வீடியோட எண்டுக்கு நாம் வந்துட்டோம். சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஸோ ஒரு அருமையான சாப்பாடு, கறி குழம்பு. மறக்காமல் என்னோடய சேனல் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஐ எம் கர்ணா. டாடா, see you.